சூப்பரா இருக்க. நான் இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? 3 நாளா நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ அட்டன் பண்ணவே இல்லை. உன்னை பத்தி தான் சக்திகிட்ட பேசிட்டு இருந்தேன். டேய், என்ன பத்தி நீ எதுக்குடா அவகிட்ட கேக்குற? சொல்றா, அவகிட்ட ஏன் கேட்ட? இல்ல சிவா சார், அவர் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணாரு. அவர் உங்களை பத்தி தான் கேட்டாரு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. இல்லனா உங்களை பத்தி அவர் என்கிட்ட என்ன கேட்க போறாரு? சார், காஃபி. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏய், நான் உங்கள்கிட்ட இப்போ காஃபி கேட்டேனா? எப்பவுமே சொன்ன வேலையை மட்டும் செய். தேவையில்லாத இந்த அதிக பிரசங்க வேலையெல்லாம் பண்ணாத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருக்கேன். சும்மா அப்படி குறுக்க வந்து உன் மூஞ்சியை காமிச்சு என்னை மூட் அவுட் பண்ணாத. கெட் லாஸ்ட். என்னாச்சு இந்த சிவாவுக்கு? ஏன் சக்தி கிட்ட இப்படி கடுமையா நடந்துக்கிறான்? எப்பவுமே சக்தி கிட்ட மரியாதையா நடந்துக்குவான். இவன் தான் சக்தியை பார்த்து பம்புவான். இன்னைக்கு ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற சக்திய? என்னாச்சு சிவா உனக்கு? எதுக்காகடா சக்தி கிட்ட இப்படியெல்லாம் கோவப்படுற? மகேஷ், ஒரு நிமிஷம் வாங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுங்கம்மா, சிவா கிட்ட பேசிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ சொல்லு சிவா, என்னாச்சுடா உனக்கு?